சுகமாக இருக்கிறீங்களா? ஒரே உபத்திரமாக இருக்குங்க. வாழ்க்கைனாலே ஒரே போராட்டமாக இருக்குது. போராட்டம்னாலும் இப்படியா இருக்கணும் அப்படின்னு கலங்குறீங்களா? ஒன்றும் சோர்ந்து போகாதங்க. ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லு தெரியுமா? உபத்திரம் இருக்குதா, ஆனால் நீங்களாக்கி விடுறாருல. யோசித்து பாருங்கள், இருக்க முன்னால் உபத்திரத்தில் அழிஞ்சு போயிட்டீங்களா? அப்படியே நீங்கள் எல்லாம் அமிழ்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் விட்டுட்டாரா? இல்லை, நீங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் உதவி செய்தார்ல. எத்தனை உபத்திரம் வந்தான்னு அவர் தான் நமக்கு இருக்கிறார்ல, கூட நடக்கிறார்ல, கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். என் கூட நடந்து வா மகனே, வா மகளே, இன்னும் உபத்திரத்தெல்லாம் கண்டு பயப்படாதேன்னு சொல்லி ஒன்று நீ கூப்பிடணும். ஆனால் நீதிமானாக இருக்கணும். நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான்கள். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வந்து நீங்கள் வாசம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டால் பாவிகளையும் அவர் நீதிமான் ஆக்குகிறார். இயேசுவின் இரத்தத்தினால தான் அந்த பாக்கியம். அவங்க கூப்பிடும்போது தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். பார்த்தீங்களா, பறவைகள் கூப்பிடுற சத்தெல்லாம் கேட்குதா உங்களுக்கு? இது ஒரு அழகான தோட்டம். நான் இங்கே தான் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருக்கேன். நிறைய டைம்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும். பார்த்திங்களா, ஒரு தனியாக ஒரு தோட்டம். நான் எத்தனையோ நாட்கள் இங்கே காலையில் மாலையில் வந்து மணிக்கணக்காக ஜெபித்து இருக்கிறேன். இங்கேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எண்ணி எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி பதில் கொடுக்கிறார். உபத்திரவம் மாறும், பயப்படாதுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். அதனால் நான் விசுவாசத்தோடு கூப்பிடுகிறேன். இந்த இக்கட்டு உபத்திரவத்தை நீங்களாக்கி விடுதலை ஆக்கிவிடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.